ஹாய் லவர்ஸ், ஹலோ லவர்ஸ். நம்ம கையில இந்த 5 விரல் இருந்தாலும் அது என்ன இந்த மோதிர விரலுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு? லவ்வர்ஸ் மோதிரம் மாத்திக்க இந்த விரலை தான் பயன்படுத்துறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடிகள் இந்த விரலை பிடிச்சுக்கிட்டு தான் அக்கினிய வலம் வராங்க. அப்படின்னா இந்த மோதிர விரலுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குல்ல? என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் என்னன்னு. இந்த 5 விரல்ல இந்த கட்டை விரல் தான் நம்மள பெத்தவங்க. இந்த சுண்டு விரல் நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள். இந்த ஆள்காட்டி விரல் நம்ம கூட பிறந்தவங்க. உயரமா இருக்கிற இந்த நடு விரல் நாம உயர்வா நினைக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்புறம் மத்தவங்க. கடைசியா இந்த மோதிர விரல், இது காதல் ஜோடிக்கானது. ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்குவோம். இப்ப உங்க 2 கைகளையும் இறுக்கமா மூடுங்க பாப்போம். இப்ப உங்க கட்டை விரலை மட்டும் மெதுவா பிரிங்க. பிரியுதா? பிரியுதா? அப்ப உங்களை பெத்தவங்க உங்களை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிருவாங்க. இப்போ உங்க சுண்டு விரல் பிரிங்க. பிரியுதா? ஆமாங்க. அப்ப உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிருவாங்க. அடுத்து உங்க ஆள்காட்டி விரல், உங்க உடன்பிறப்புகள் பிரிங்க. இப்ப தானாவே பிரியுமே. இதே மாதிரி அவங்களும் உங்களை விட்டு தானாவே பிரிஞ்சு போயிருவாங்க. அடுத்து நடு விரல், நீங்க உயர்வா நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, மத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. இப்ப கடைசியா நம்ம ஆள் மோதிர விரல். இப்ப இத பிரிங்க. பிரிங்க. பிரியுதா? பிரியாதுங்க. ஏன் தெரியுமா? இந்த பந்தம் தாங்க உங்க மனைவி, உங்க கணவன். அதனாலதான் காதல் ஜோடிகள் ஒன்னு சேர இந்த விரலை பயன்படுத்துறாங்க. தமிழ்ல ஒன்னு சொல்லுவாங்க, தாய் போனா சொல்லு போச்சு, தந்தை போனா பாசம் போச்சு, சகோதரன் போனா பலம் போச்சு, நண்பன் போனா அன்பு போச்சு, குரு போனா வித்தை போச்சு, ஆனா மனைவி போனா சகலமும் போச்சுன்னு. கடவுள் இணைத்த காதல் ஜோடிகள் நீங்கள். பிரியாதீங்க. உங்க தோத்து போன பழைய காதலை தூக்கி எறிங்க. உன் வாடிய மலரை அப்புறப்படுத்து. உன்னோடு வாழும் மலரை பத்திரப்படுத்து. உன் காதல் மனைவியை கௌரவப்படுத்து. காதல் மனைவி வாழ்க, காதல் கணவன் வாழ்க. நன்றி, வணக்கம்.